வணக்க மகளே, நான் தாங்க கார்த்திக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சாரோட டைரக்ஷன்லையும் உலகநாயகன் கமல் சாரோட நடிப்புலையும் வெளிவந்திருக்கிற இந்தியன் 2 படம் வந்து மக்களிடையே போய் பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு. ரீச்னா நல்ல விதத்தில் ரீச் ஆயிருக்க வேண்டிய படம் வேற விதமாக போய் ரீச் ஆயிருச்சு. ஒரு பாகுபலி 2, சிங்கம் 2 அந்த ரேஞ்சில் போய் பார்ட் 2 எடுத்த படம் அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆக வேண்டிய படம் இன்னைக்கு வந்து ஒரு வேற சில பார்ட் 2 படங்களோட லிஸ்ட்டில் போய் ஆட் ஆயிருக்கு. அந்த படத்தை பற்றி ரிவ்யூவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் என்ன லாங் வீடியோவும் நிறைய இருக்கு, ஷார்ட்ஸ் வீடியோஸ் ரீசெண்டாக நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. ஓகேவா? வாங்க இன்னைக்கான வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இந்தியன் 1996 வந்து இந்தியன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது சரியான பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன ஒரு படம். சங்கர் சார் வந்து முன்னாடி இருந்தே வந்து பிரம்மாண்டத்துக்கு பேர் போன இயக்குனர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்பயுமே அது நல்ல ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுத்த படம் நல்லாவே எல்லாத்தையும் போய் நல்லா ரீச் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோட பார்ட் 2 எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2017 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. 2017 இருந்து இப்போ 24 கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா இந்த படம் ரிலீஸ் ஆகாம ஷூட்லயே இருந்துச்சு. ஏன் இவ்வளவு லேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இடையில திடீர்னு ஒரு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 1 இயருக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்த படம் வந்து பார்ட் 2 எடுத்தப்ப வந்து ஃபுட்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கனால இதவே வந்து 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2017 இருந்து இப்போ 24 இடையில வந்து தமிழ் சினிமாவிலேயே நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, டேரக்டர்ஸ் புதுசா நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அதுலயும் நம்ம நெல்சன் சார்லாம் பார்த்துட்டீங்கன்னா 2017 தான் வந்து கமல் சார் வந்து ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் ஷோ வந்து ஹோஸ்ட் பண்றாரு. சீசன்ல தான் வந்துட்டு இப்படி 2 எடுக்க போறோங்கிற அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஷோல தான் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கமல் சாருமே வந்து அரசியல் கட்சி தொடங்கினாரு. இப்போ 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷன் கிட்ட அரசியல்வாதியா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல விக்ரம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி இப்ப சின்ன சின்ன பசங்களுமே வந்து கமல் சாரை வந்து ஒரு ஹீரோவா அவங்க வந்து முன்னாடி இருந்து பார்த்திருப்பாங்க. இருந்தாலும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்லயுமே கமல் சார் ஒரு ஹீரோவா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுற அளவுக்கு அவ்வளவு ஒரு நல்ல படம் விக்ரம் படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ஆனா இப்ப வந்து இந்தியன்ங்கிற படம் வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்துல அப்படி ஒரு படத்தை வந்து பார்ட் 2 வரப்ப எதிர்பார்ப்பு நிறைய இருந்துச்சு. ஆனா 7 வருஷமா எடுக்காம இவ்வளவு மாற்றங்கள்லாம் தாண்டி வந்து அந்த படம் நல்லா ஓடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகி நெகட்டிவா தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மியூசிக்கை சொல்றாங்க. ஆனா இந்தியன்கிற ஒரு படம் ஃபர்ஸ்ட் பார்ட் வராம இது செகண்ட் பார்ட்டை மட்டும் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா இதுல இருக்கிற சாங்ஸ் மியூசிக் எல்லாமே வந்து ரசிச்சிருப்பாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா இந்தியன் 2ல இருக்கிற பாட்டு இது மியூசிக் எல்லாம் வந்து இந்தியன் 1ஓட கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப ஏஆர் ரகுமான் சார் தான் வந்து பெஸ்டா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இந்த தாத்தா வராரு சாங் எல்லாம் வந்துட்டு ஆல்பம் சாங் மாதிரியோ இல்லாட்டி வந்து இப்ப இந்தியன் படமே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்துல இப்படி ஒரு பாட்டு வச்சிருந்தாங்கன்னா அது மக்களுக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது போய் நல்லா தான் ரீச் ஆயிருக்கும். இப்போ வந்து எல்லாம் அந்த படத்தோட கம்பேர் பண்றப்ப எல்லா பாட்டு மியூசிக் எல்லாம் கம்பேர் பண்ணி நல்லா இல்ல இது ஒஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அனிருத் சார் அவரோட ஒர்க்கை நல்லா பெஸ்டா தான் பண்ணியிருக்காரு. ஆனா இந்தியன் 1ஓட கம்பேர் பண்றப்ப தான் வந்து இது நல்லா இல்லை அப்படிங்கறது வந்து ஆடியன்ஸ்ட இருந்து அது ஒரு நெகட்டிவான ஃபீட்பேக்கா வர்றதுக்கு காரணமே வந்து என்ன பார்த்துட்டீங்கன்னா இந்தியனோட கம்பேர் பண்றது தான். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோக்கா நம்மளுக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. இப்ப இந்தியன் படத்துல பார்த்துட்டீங்கன்னா எல்லா டயலாக்குமே ஒவ்வொரு டயலாக்குமே வந்து நல்லா நம்ம நம்மளைவே இப்ப பார்த்தா கூட ஒவ்வொரு வசனம் நம்ம உள் மனசுல போய் இறங்குற அளவுக்கு அவ்வளவு ஒரு நல்ல ஒரு வசனங்கள் எழுதியிருப்பாரு. இந்தியன் 1 படத்துல மட்டும் இல்லாம நம்மளோட முதல்வன் படம், அந்நியன் படம், எந்திரன் படம் இதுல எல்லாத்துலயுமே வசனங்கள் எழுதியிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சுஜாதா அப்படிங்கிற வந்துதான் வந்து டயலாக் ரைட் பண்ணியிருப்பாரு. அந்த படத்துல இருக்கிற டயலாக்ஸ் வந்து இதுல மிஸ் பண்றோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுற மாதிரி டயலாக்ஸ்லாம் வந்து இந்தியன் படத்துல அவர் பேசுற ஒவ்வொரு வசனங்களுமே ஒரு ஒரு வார்த்தை கூட வேஸ்ட் எக்ஸ்ட்ரா தேவையில்லாம பேசுற மாதிரி இருக்காது. ஆனா இப்ப இந்தியன் 2 படத்துல வர டயலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லென்த் படமே வந்து 3 மணி நேரத்துக்கு ஓடுது. அதுல வசனங்கள்னாச்சும் நல்லா இருக்கா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கனெக்டா அந்த கதைக்கு ஏத்த மாதிரி இருக்கிற வசனங்கள் தான் யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னா அது நம்மளுக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணிருக்கிற மாதிரி இருக்க வசனங்கள் அதிகமா யூஸ் பண்ணல. நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப லென்த்தான வசனங்கள் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா காமெடி. இந்தியன் படத்துல வந்து காமெடி வந்து நம்ம செந்தில் சார், கவுண்டமணி சார் அவங்க 2 பேரும் பண்ணியிருப்பாங்க. அவங்க வர சீன்ஸ் எல்லாமே வந்து காமெடி அவ்வளவு ரசிக்கும்படியா இருந்துச்சு. இந்த படத்துல காமெடிங்கிறதுக்கு வந்து பெரிய லெவல்ல காமெடி எதுவும் இல்ல. ஒரு 1, 2 இடத்துல தான் வந்து காமெடிஸே இருக்கு. ஒரு 4, 5 சீன்ல தான் காமெடிஸ் இருக்கு. அதுலயும் ஜெகன் வந்து 2, 3 இடத்துல காமெடி பண்றாரு. அந்த 2, 3 காமெடியுமே வந்து நம்மளுக்கு வந்து இது தேவையில்லாத காமெடி மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். இப்ப என்னன்னா இந்த படத்துல வந்து இந்தியன் தாத்தாவை ரிட்டர்ன் வர வைக்கிறதுக்காக ஹேஷ்டேக் ஒன்று உருவாக்கி இருப்பாங்க. அது வந்து அவர் சித்தார்த் சார் சொல்லுவாரு, நம்மளோட தான் வந்து ட்விட்டர்ல ரொம்ப ட்ரெண்டா இருக்கு நம்ம ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இவர் வந்துட்டு ஆமாடா என்னோட லேப்டாப்லயுமே ஹேஷ்டேக்ல ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ட்ரெண்டிங்கிறது வந்து காமனா ஒரே மாதிரி இருக்கிற இதில் தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். இவர் அது காமெடின்னு நினைச்சு என்னோட லேப்டாப்லயே அதான் ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் என்ன காமெடி அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரு இடத்துல ஒரு காமெடி சீன் வரும். நம்ம தாத்தா பார்த்துட்டு அங்க சீனாவில இருந்து நான் இங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுத்திருப்பாரு. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் பேசியிருக்கப்ப தாத்தா வராரு அப்படின்னு சொன்னோன்னே இவரு ஜெகன் சார் வந்துட்டு நம்ம பிரியா பவானி சங்கர் இருப்பாங்களா அவங்களோட
வயித்துல போய் குத்துவாரு. தாத்தா வராருன்னு சொல்லிட்டு விரலே போய் வச்சுட்டு போய் குத்துவாரு. இதுல என்ன காமெடி இருக்கு அப்படிங்கிற மாரி. ஏன்னா, இப்ப இந்தியன் தாத்தாங்கிறவரு ஒரு நம்ம இந்தியன் ஒன்னிலே பார்த்தா அவருக்கு எவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட் வச்சிருக்கோம். அவரு ஒருத்தர் ரிட்டர்ன் வராருன்னா, அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாரி இல்லாம, அந்த இடத்துல காமெடின்னு நெனச்சு அவங்க வயித்துல போய் குத்திட்டு, இந்தியன் தாத்தா வருவாரு, உன்னை இப்படித்தான் குத்துவாரு அப்படிங்கிற மாரி இப்படி ஏதோ விரல வச்சுட்டு பண்ணியிருப்பாரு. அது அந்த இடத்துல காமெடிங்கிற மாரி இல்ல இரிட்டேட் ஆகுற மாரி இருக்கு அந்த காமெடிலாம். இது மாரி நெறைய சீன்ஸ்ல வந்து தேவையில்லாத சீன்ஸ் தான் லென்த்தா இருக்கு. இது ஏன் சங்கர் சார் வந்து கட் பண்ணாம 3 மணி நேரத்துக்கு வச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த மாரி படத்துல மைனஸ் தான் நெறைய இருக்கு. கமல் சாரே வந்து ப்ரமோஷனுக்கு போன இடத்துல ஒரு டைம் அவர் மனசுல இருக்கிறத வேற வெளிய சொல்லிருவாரு. எனக்கு இந்தியன் 2 விட இந்தியன் 3 தான் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. படம் ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட ஓடுது. இந்த 3 மணி நேரத்துல லாஸ்ட் ஒரு 1 மினிட்ல 3 பார்ட்டோட ட்ரெய்லர் உள்ள வச்சிருக்காங்க. அந்த ட்ரெய்லர்ல தான் பார்த்துட்டீங்கன்னா, இந்த படத்த இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு அந்த ட்ரெய்லர் தான் நல்லா இருக்க மாரி ஃபீல் ஆகுது. இதனால தான் கமல் சாருமே பார்த்துட்டு எனக்கு இந்தியன் 2 விட இந்தியன் 3 தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. அது வந்து ப்ரமோஷன் போன இடத்துல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அதவே இன்னொரு இடத்துல போயிட்டு ஏன் இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அவரு சமாளிச்சு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு. இல்ல இப்ப கண்ணுல எந்த கண்ணு பிடிக்கும்னு கேட்டா எத சொல்லுவாங்க. அது மாரி தான் நான் வந்து இந்தியன் 2 விட எனக்கு அத பிடிக்கும்னு தான் சொல்லியிருந்தேன். அதுக்காக இது நல்லா இருக்காதுன்னு நான் சொல்லல அப்படிங்கிற மாரி ப்ரமோஷன் அப்ப அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கமல் சாருமே முன்னாடியே சொல்லியிருக்காரு. இந்த படம் ஓரளவுக்கு தான் இருக்கும். 3 பார்ட் வேணா இதோட பெஸ்ட்டா இருக்குங்கிறது வந்து கமல் சாரே ஒரு ப்ரமோஷன் போன இடத்துல தெரியாம சொல்லியிருப்பாரு. அனிருத்துமே இதைத்தான் முன்னாடியே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வந்து உங்கள யார் வர சொன்னா தியேட்டருக்கு? அதான் அனில் முன்னாடியே சொன்னார்ல, உங்களுக்கு சாங்லயே தாத்தா வராரு, கதை விட போறாருன்னு. அத போட்டு நெறைய மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த படம் 3 மணி நேரத்துக்கு ஓடுற அளவுக்கு ஸ்டோரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சேர்த்து 4 பாயிண்ட்ல சிம்பிளா சொல்லலாம். 2024ல கூட இன்னும் ஊழல் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நெறைய சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. குப்பையெல்லாம் எடுக்குறாங்க. அதிலேயே ஒரு ஊழல், வேலை வாய்ப்பு குடுக்குற இடத்துல அங்கேயே ஊழல், கல்வி கடன் குடுக்குற இடத்துல அங்கேயே ஊழல். இது மாரி எல்லா இடத்துலயும் ஊழல் இன்னும் அழியாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக நெறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த காலத்து இளைஞர்கள் வந்து என்ன பண்ணலாம்னு அவங்களா ஒரு ஸ்டெப் எடுத்து முயற்சி பண்றப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது. 96ல வந்து இந்தியன் தாத்தான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு மாரி ஆள் தான் வேணும். அவரு மாரி என்ன அவரே வந்தா தான் நல்லா இருக்குங்கிறதுக்காக அவர ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. இப்படி அவங்க தாத்தா தான் ரிட்டர்ன் வந்தா தான் ஆகும் அப்படிங்கிற மாரி ஸ்டோரிக்காக கொண்டு போயிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அந்த 4 பேருமே சேர்ந்து ஹேஷ்டாக் ஒண்ணு நம்ம ட்ரெண்ட் பண்ணலாம். அத பார்த்துட்டு இந்தியன் தாத்தாவே வருவாரு அப்படிங்கிறதுக்காக ஹேஷ்டாக் ஒண்ணு உருவாக்கி ட்ரெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அத பார்த்துட்டு இந்தியன் தாத்தாவும் சைனாவுல உயிரோட தான் இருக்காரு. நான் வரேன். நான் வந்து இவ்வளவு நாள் வந்து இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நோய் முத்தி போனா தான் வந்து நம்ம குடுக்குற மருந்து வேலை செய்யும். அதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்பி வராரு. ஆனா என்னன்னா, நோய் முத்தி போனதுக்கு அப்புறம் வந்து மருந்து குடுத்தா சரி பண்ண முடியாது. நோய் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கப்ப தான் மருந்து குடுத்தா தான் சரி பண்ண இருக்கணும். ஆனா இவர் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டயலாக் அவர் வந்து இன்ட்ரோல காட்டுறப்பயே வந்து நம்மளுக்கு என்ன இப்படி பேசுறாரு? எப்படி ஒரு இந்தியா மேல அக்கறை இருக்கிறவரா இருந்தா ஸ்டார்ட்டிங்லயே போன கொஞ்சம் அடுத்த நாளே இன்னும் ஊழல் சரியாகாட்டி, இன்னும் இவ்வளவு நாள் உயிரோட தான் இருக்காருன்னா, இவ்வளவு நாள்ல ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த ஊழல்லாம் சரி பண்ணியிருந்தாருன்னா, ஓகே. நான் 26 வருஷமா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நோய் முத்தி போறதுக்காக வெயிட் பண்ணேன். இப்ப நான் வர வேண்டிய டைம் வந்துருச்சு. நான் இப்ப வந்து அந்த ஊழல்லாம் சரி பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி வராங்க. இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு புரியல. 26 வருஷமா ஊழல் நடந்துட்டு இருக்கு. எத்தன உயிர்கள் பறி போயிருக்கும், எவ்வளோ வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இப்பதான் நான் வந்து தான் நான் சரி பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக வராரு. இது லாஜிக் அங்கேயே ஒரு மாரி ஆடியன்ஸ்லாம் வந்து இது என்ன அப்படிங்கிற மாரி தான் ரியாக்ட் பண்ணாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, தாத்தா வந்ததுக்கு அப்புறம் நான் எதுவும் டைரக்ட்டா பண்ண மாட்டேன். நான் வந்தாலுமே நான் உங்களுக்கு வந்து ஐடியா வேணா குடுப்பேனே ஒழிய, நானா எதுவும் பண்ண மாட்டேன். நீங்களா பண்ணுங்க. உங்கள் வீட்ல இருக்கவங்க என்னென்ன தப்பு பண்றாங்களோ, அதெல்லாம் கண்டுபிடிச்சு நீங்களே சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருது. ஒரு சேஞ்ச் பண்றதுன்னா, இப்ப நான் நம்மள அவ ரிட்டர்ன் வர வச்ச அந்த 4 பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கல்ல, அவங்களோட ஃபேமிலில இருக்கவங்க எல்லாமே வந்து அரசு அதிகாரிகளாவோ, இல்ல ஹோட்டல் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது மாரி இருக்கு. 4 பேர்த்தோட ஃபேமிலி என்னென்ன தப்பு பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருவங்களுக்கும் 1/4 மணி நேரம் ஓடுது. அவங்க 4 பேர் சேர்த்துனாவே அதுவே அவங்க ஸ்டோரியே ஒரு 1 ஹவர் கிட்ட அந்த இதுக்கே ஒரு 1 ஹவர் ஒதுக்கியிருக்காங்க. இப்ப சித்தார்த் சாரோட அப்பா வந்து பாத்துட்டீங்கன்னா, அவர் லஞ்ச ஒழிப்பு துறையில இருப்பாரு. அவரே லஞ்சம் வாங்குவாரு. லஞ்ச ஒழிப்பு துறையில இருக்கிறவங்களே லஞ்சம் வாங்குறப்ப, இவரு இந்தியன் தாத்தா சொல்றது எந்த அளவுக்கு ஒத்துக்க முடியும்னு தெரியல. இப்ப லஞ்சம் வாங்குறாங்கன்னா, லஞ்ச ஒழிப்பு துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஆனா லஞ்சம் அந்த துறையில இருக்கவங்களே தப்பு பண்றாங்க. ஆனா இருந்தாலும் நீங்களே உங்க தப்பெல்லாம் வந்து களையெடுங்க. தப்பெல்லாம் வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்களே சுட்டிக்காட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப, நம்ம இப்ப ஒரு இடத்துல இப்ப ஒரு லேயர் இருக்குன்னா, இப்ப இந்த லேயர்ல இருந்து அடுத்த லேயர்ல இருக்கவங்களுமே தப்பு தான் பண்ணுவாங்கன்னு நம்ம யார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ஆனா இவர் வந்து இந்தியன் 1ல பாத்துட்டீங்கன்னா, இவர் அந்த அரசியல் சட்டமே சரியில்ல. நான் வந்து நேர்மையா போய் முயற்சி பண்ணி பார்த்தாலுமே எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்கிறதுக்காகத்தான் இவர் ஒருத்தங்களா கொலை பண்ணுவாரு. அந்த கொலைய பார்த்துட்டு சில பேர் வந்து தப்பு பண்ணாம இருப்பாங்க. ஆனா இவர் வந்து இப்ப நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்களே போய் அந்த தப்புகள்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இவரு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அரசியல் சட்டமே சரியில்லைங்கிறதுக்காகத்தான் கொலை பண்ணியிருப்பாரு. ஆனா இப்ப வந்து இங்க இருக்க இளைஞர்கள் உங்க வீட்ல இருக்கிறவங்களே பாருங்க. நீங்க போய் கரெக்ட்டா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொன்னா, இப்ப கம்ப்ளைண்டே பண்ணாலும் அவங்க காசு குடுத்து வெளிய தான் வரப்போறாங்க. ஆனா அதத்தான் அந்த இந்தியன் தாத்தா வந்து சொல்லி அதத்தான் ஸ்டெப் எடுக்குறாங்க.
அப்படி அவங்க ஸ்டெப் எடுக்கிறப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே தப்பு தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள அரெஸ்ட்லாம் பண்றாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓடுது. செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆகுதுன்னா, இப்படி அவங்க எல்லா ஃபேமிலியுமே இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா இருக்கிறவங்க மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜெயிலுக்கு போயிடுறாங்க. தப்பு பண்ற எல்லாருமே வந்து ஜெயிலுக்கு போயிடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஃபேமிலிக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம சித்தார்த் சாரோட அம்மா வந்து இறந்துடுவாங்க. இப்படி வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம ஃபேமிலில இருக்கவங்களுக்கே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சோனயும் வந்துட்டு, எல்லாம் இந்தியன் தாத்தாவே வேணாம் நீங்க ரிட்டர்ன் போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இப்படி நீங்க வந்து ஊழல்லாம் வந்து நீங்க பண்றவங்க உங்க வீட்ல இருக்கிறவங்களே ஊழல் பண்ணாங்கன்னா, அத தடுக்கிறதுக்கு நீங்க ஏதாச்சும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாரு. இப்ப கோ பேக் இந்தியன் தாத்தான்னு சொன்னா, இவரு ரிட்டர்ன் போயிட்டா மட்டும் இவங்க ஊழல் மறுபடியும் பண்ணிக்கலாம்னு ரைட் ஆயிருமா என்னன்னு தெரியல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கம்பேக் இந்தியன்னு போட்டாங்க. அப்ப இந்தியன் தாத்தா வந்தாரு. இவங்க ஃபேமிலிக்குள்ளேயே ப்ராப்ளம்லாம் ஆகுதுன்னு தெரிஞ்சோனே, நீங்க வேணாம் ரிட்டர்ன் போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து அவர் ரிட்டர்ன் போறாரா இல்லையா அப்படிங்கறத வந்து இந்த ஸ்டோரியா செகண்ட் ஹாஃப்ல இதா ஓடுது. ரிட்டர்ன் போயிருவாரா என்னன்னு பாக்குறதுக்காக. ஆனா ரிட்டர்ன் செகண்ட் கிளம்பிட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளம்பல. என்னன்னா நான் இது வந்து 3வது பார்ட்ல தான் சொல்லுவேன் அப்படிங்கறதுக்காக லாஸ்ட்ல அந்த 3வது பார்ட்டோட ட்ரெய்லர் கட்ட உள்ள வச்சு முடிச்சிடுறாங்க. இப்ப வந்து டைரக்டர் சங்கர் சார் மாதிரி ஒரு எல்லா படத்துலயுமே வந்துட்டு ஒரு நல்ல நல்ல புது முயற்சி பண்ணி நல்லா எஃபர்ட் போட்டு நல்லா தான் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு. டைரக்ஷனுமே புது புது எக்யூப்மெண்ட் புது டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணி நல்ல நல்ல படங்கள் தான் கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களுமே பெரும் ஒரு மன உளைச்சல்ல தான் இருக்காங்க. மன உளைச்சல் மட்டும் இல்லாம இவரு இவ்வளவு வெயிட் பண்ணி இப்படி ஒரு நல்ல படைப்பு வரல அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா லெவல்லயுமே இப்ப இந்தியன் 2 படத்தை தான் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பண்றது? நல்ல படைப்பு வந்திருந்தா நம்மளும் நல்லா இருக்கும் தான் சொல்லியிருப்போம். இருக்கு இவ்வளவு செலவு பண்ணி எடுத்து ட்ரோல் தான் பண்றாங்க அப்படின்னா அது யாருனாலும் ஏத்துக்க முடியாது. சங்கர் சார் இதை எப்படி எடுத்துட்டு 3வது பார்ட்ல எந்த அளவுக்கு கம்பேக் கொடுப்பாருன்னு தெரியல. இந்த இந்தியன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்தியன் 1ஓட கம்பேர் பண்ணாம மட்டும் சங்கர் சாரு ஒரு பெரிய டைரக்டர் அப்படிங்கிற வருது அதெல்லாம் மைண்ட் செட்ல இல்லாம போய் பார்த்தா பார்க்கலாம். நல்லா பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. ஓகேவா இருக்கு. ஆனா இந்தியன் 1ஓட கம்பேர் பண்ணாலுமே, இல்ல டைரக்டர் சங்கர் சார் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போய் படம் பார்த்தோம்னா, நம்மளுக்கு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க படம் பார்த்துட்டீங்களா? இல்ல படம் பார்க்க போறீங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் பழைய மூவிஸ பத்தி ரிவ்யூஸோ, இல்ல ஸ்டோரியோ நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா நம்ம அதையும் பேசி வீடியோவா போடுவோம். ஓகேவா? பாய்.